இன்னைக்கு உங்கள் முன்னாடிலாம் நான் நின்று பேசுகிறேன்னா எங்கள் பெற்றவங்கனாலேயோ என்னுடைய சொந்த பந்தக்காரங்களோ இல்லையா சார், இந்த 4 தியாக உள்ளம் படைச்சவங்கனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவோட குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா குடிப்பார், தன்னலவாதி, குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாதவர், இதுக்கு மேலே சுத்தமாகவே உழைக்க மாட்டார். எங்கள் அம்மாவோட எல்லா சொத்து பத்து கொண்டு வந்த நகையெல்லாம் விற்றே குடித்தார். இதை பார்த்து வெறுப்படைஞ்ச எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க. இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, தாய்மடியில் படுத்தாளுதா எல்லா துன்பமே மறந்துடணும். அப்படி ஒரு அன்பான தாய் எனக்கு கிடைக்கலைங்க சார். எத்தனையோ நான் அழுதுருக்கிறேன். தான் பட்டினி போட்டு குழந்தை வயிற்ற நிரப்புவான்னு சொன்னீங்க, அப்படி எனக்கு ஒரு தாய் கிடைக்கல. பல கொடுமைக்கு நான் ஆளானேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை கொண்டு போய் ஒரு வீட்டு வேலையிலையும் என் தம்பியை கொண்டு போய் ஒரு கடையிலையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரலைங்க சார். அந்த வீட்டில் பல கஷ்டத்துக்கு நான் ஆளானேன். சின்ன வயசில் பார்த்த சில நினைவுகளை வச்சு எங்கள் மாமா வீட்டை கண்டுபிடிச்சி நான் அங்கே போனேங்க சார். அவங்க பேருக்காக இங்கே இருந்துக்கான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல அங்கேயும் நான் 2 நாள் தாங்க சார் இருந்தேன். அங்கேருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். எங்கள் அத்தை கொண்டு போய் நான் படித்தேன் பார்த்தீங்களா, அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க சார். அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் விசிட்டிங் டேன்னு ஒன்று வருங்க சார். அதாவது பெற்றவங்களாம் குழந்தைங்கள பார்க்கறக்கு வருவாங்க. அந்த நாள் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுங்களா, பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன் தெரியுங்களா. பெற்றவங்கள தங்கள் குழந்தைக்கு ஆசையை சோறு ஊட்டுவாங்க, பாசத்தால் நனைவாங்க. ஆனால் அப்படி ஒரு அன்பான வார்த்தையில் எனக்கு கிடைக்கல. தனிமையில் உட்காந்து எத்தனையோ நான் அழுதுருக்கிறேன். எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக நடக்கிற மாதிரி நானும் பெரிய பொண்ணு ஆனேங்க சார். எனக்காக யார் தெரியுங்களா அடுத்த நாள் ஓடி வந்தா, அந்த தியாக உள்ள படித்த மதர் தாங்க சார். நான் ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலுமே என்னுடைய ஆசைகள் என்னன்னு நினச்சிட்டு அவங்க அடுத்த நாள் சும்மா வரலைங்க சார். எனக்கு ஒரு தங்க கம்மல், மோதிரம், தாவணி, பாவாடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதற்கு மேலே எனக்கு ப்ரேயரும் பண்ணிட்டு போனாங்க சார். இன்ன வரைக்கும் நான் அந்த தியாக உள்ளத்தை மறக்கலை. எப்படி ஹாஸ்டல் வாழ்க்கையில் நாங்கள் விட்டு வெளியே வந்தோங்க சார். என் தம்பி பல கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போனேன். 16 வருஷம் பார்க்காத தந்தையை போய் கண்டுபிடிக்கலாம் சொல்லி போய் அந்த ஊரை கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு எங்கள் அப்பா இன்னும் மாறலேன்னு சொன்னாங்க. என் தம்பி மனசு உடஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க சார். எங்கள் அப்பா இதை கேள்விப்பட்டு உண்மையாக பாசக்கார தகப்பண்ணா அடுத்த நாளே ஓடி வந்திருப்பாங்க சார். எங்கள் அப்பா எத்தனை நாள் கழிச்சு எங்களை பார்க்க வந்தாரு தெரியுங்களா, 1 மாதம் கழிச்சு பார்க்க வராருங்க சார். வந்தவருங்க சார், நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. இங்கே இருக்க கல்யாணம் முடிச்ச எல்லா பெண்களுக்கும் தெரியும் பிரசவன்றது ஒரு பொண்ணுக்கு எப்படிப்பட்டதுன்னு. வந்தவர் பிரசவம் எப்படிமா ஆச்சு, திருமணம் எப்படிமா முடிச்ச, வயசு புள்ளல உனக்கு என்னமா பாதுகாப்புன்னு கேட்கலிங்க சார். சில பூர்வீக சொத்து இருக்கு, சொத்துல கையெழுத்து போட்டு கூடன்னு கேட்டு நிற்கிறாருங்க சார். இப்படிப்பட்ட தகப்பன் என்னங்க சார் பண்றது? பேரண்ட்ஸ் கிட்ட வளர குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாதப்பல நான் எந்த மூலிங்க சார். இன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு அந்த சமுதாயத்துல நிக்கிறேன்னா இப்படி 4 தியாக உள்ள படைச்ச நல்ல உள்ளங்களை தான் சார் நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுங்களா, பெத்தவங்கள பார்க்காத பிள்ளைங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா இந்த சட்டம். இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்காத பெற்றோருக்கு எந்த சட்டம் சார் இருக்குது? சட்டம் கொண்டு வாங்க. இந்த அரட்டை அரங்கத்து மூலம் நிச்சயமா இதுக்கு ஒரு விடிவு பிறக்குன்ற நம்பிக்கையில இருக்கிறேங்க சார். இப்படிப்பட்ட தியாக உள்ளங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமா என் உயிருள்ள நாள் வரைக்கும் இவங்களுக்கு தான் முதலிடம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். ஒன்றும் இல்லைங்க, என் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனார். ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையேன. ஆமாடா, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாத, நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேனார். நான் குழம்புனேன். ஆனா வாத்தியார் மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க, ஆனா புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேன. என்ன அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா தேர்வுல மதிப்பெண் கம்மியா வாங்கிடுவடா, நீ எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனார். ஐயா நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாதேன்னு. ஆமாடா, முதல்ல நான் வேலியை நட்டிட்டு அப்புறம் வெள்ளாமை போடுனார். அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதீங்களேன்னு சொன்னேன். ஆமாடா, உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன். ஆனா நீ சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட நீ செலவுக்கு பணம் வாங்கடானார். இதுதாயா ஆசிரியர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேரத்தில் நினைக்கணும்யா, வெளிநாட்டில் போய் ஐசிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தாரு. ஐசிஎஸ் படிச்சுட்டு வரும்போது தேசப்பக்குமிற்ற நேதாஜிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க தாயா இந்த மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவராக இருக்கணும், நீங்க இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொன்னா.
அப்ப நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அடிமை இந்தியாவிலே நான் ஒரு ஆட்சியாளராக இருப்பதை விட வருங்கால என் சுதந்திர இந்தியாவுக்கு என்னை போன்று பல ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு நான் ஆசிரியர் பணிக்கு போறேன் சொன்னானே நேதாஜி. பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர். வீட்டுக்குள்ள இருக்கின்ற மக்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து சுதந்திர வேட்கையை சொல்லிக் கொடுத்த மகானவர். அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்குறாரு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திலகர்ஜி நீங்க என்ன பதவிக்கு போட்டியிட போறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாரு திலகரே, நான் எந்த பதவிக்கு போட்டியிடலன்னு. இல்ல திலகர்ஜி, நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடணும்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு தேசப்பணி முடிஞ்சது, அதுக்கு மேல இருக்கிற ஒரு தெய்வீக பணி இருக்குதுன்னாரு. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு போறீங்களான்னாரு. இல்லைங்க, அதை விட ஒரு அற்புதமான பணி இருக்குன்னு சொன்னாரு. புரியல திலகர்ஜின்னு சொன்னபோது, இந்த தேச பணிக்காக நான் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பணியை மேற்கொண்டேனே, பேராசிரியர் பணி. அந்த பேராசிரியர் பணிக்கு நான் போறேன்னு சொன்னானே திலகர். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதிகள் 13 பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுல 8 ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த ஆசிரியருக்கு தான் என்னோட முதலிடம். இந்த அரட்டை அரங்கத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்ற தலைப்பை கொடுத்தவுடன் அவரவர்கள் அவருக்குரிய கோணத்திலே தங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு கருத்தாற்றலை கொண்டு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த உறவிலை முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம், அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தாலி கொடியிலே வந்தது. அந்த பந்தம், கணவன் மனைவிக்கு ஏதோ செய்கிறான், மனைவி கணவனுக்கு செய்கிறார். அது ஒரு பந்தம், அது அற்புதமான பந்தம், யாராலும் அறுக்க முடியாத ஒரு அற்புதமான பந்தம். ஆக 2 பேருமே கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள் அன்பை, பந்தத்தை, சொந்தத்தை, சுற்றத்தை, சுகத்தை. அப்படிப்பட்ட உறவு மகிமை பொருந்தியது. அதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு பேசுறாங்க. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். அடுத்தது, நம்மை பெற்றெடுத்த கண்கண்ட தெய்வமான நம்முடைய பெற்றோர்களுக்கா? நிச்சயமா. ஏன்னு கேட்டா, தாய் இல்லாமல் உலகத்தில் பிறக்க முடியாது, தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது. இந்த உறவு எங்கிருந்து வருகிறது? தொப்புள் கொடியிலிருந்து வருகிறது. ரத்தத்தோடு ரத்த பாசத்திலே வருகிறது. மற்ற பாசத்திலிருந்து ரத்த பாசம் வேறுபட்டது தான். அதனால அந்த உறவும் சம்பந்தப்பட்ட உறவு தான். அதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் அது இயற்கை தான். அடுத்த உறவு மாதா பிதா குரு தெய்வம்னா, ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் வழிகாட்டியா இருக்கிறார்னா, ஏனியா இருக்கிறார்னா, கரையேற்றும் தோணியா இருக்கிறார்னா, தான் வகுப்புல படிக்கக்கூடிய தனக்கு தெரிந்த அந்த மாணவனுக்கு மட்டும்தான் அவர் வழிகாட்டியா இருக்கிறார். அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கு உறவு இருக்குன்னா அது குரு சிஷ்ய உறவு. அங்கேயும் ஒரு பந்தம் இருக்கு. இது 3 உறவு. யாருக்கும் முதலிடம் கொடுக்க முடியாது. நான் எனக்குத்தான் முதலிடம் கொடுப்பேன் என்று தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள துடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தன்னை பார்த்துக்கிறாங்கன்னா அது ஒரு சுயநலம். தனக்காக தான் மனுஷன் பல பேர் வாழறான். ஆக அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது. இந்த உடல் மீது உயிருக்கு பந்தம், இந்த உயிர் மீது உடலுக்கு பந்தம். தன் வாழ்க்கையை பற்றி நினைப்பது மனிதனுடைய சுயநலம். அங்கேயும் ஒரு பந்தம் இருக்கு. இந்த 4மே ஒரு கனெக்ஷன்ல இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அப்பா அம்மா இல்லாம அனாதையா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவே இல்லாம அனாதையா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யார் தந்தை, யார் தாய்? தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால் யார் ஆடை எடுத்து கொடுப்பார்கள்? யார் கையை பிடித்து ஆனாவல் கத்துக் கொடுப்பார்கள்? அந்த ஏழைகளை அரவணைக்க யார் இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை. அது மட்டுமல்ல, நோயால் பாதிக்கப்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய கரம் கொண்டு அவர்களை கருணை கொண்டு காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? ஒரு அன்னை தெரேசா தான் இருந்தார். அவரை போல நல்ல இதயம் படைத்தவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த மாதிரி தன்னலம் இல்லாத சமூக சேவைகள் தான் தேவை. அதுதான் எந்த பந்தமுமே இல்லாம, எந்த உறவுமே இல்லாம, அடுத்தவங்க ரோட்ல அடிபட்டு கடந்தா ரத்தம் கொடுக்கணுமேன்னு ஓடோடு போய் நின்னா அதுதாங்க சேவை. அங்க தேவை இல்லைங்க. யாரு பெத்த பிள்ளைக்கோ தாலாட்டு பண்ணா அதுதாங்க உண்மையான தாயின் தாலாட்டு. தன் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாடினால் அவள் சாதாரண தாய். ஆனால் யார் யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடினால் அவள் தான் தெய்வ தாய், அவள் தான் கருணை தாய். அப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு முதலிடம் கொடுத்தாதான் இந்த நாட்டில் கருணை வாழுங்க.
அனாதை பிள்ளைங்க வாழ்வாங்க, ஆதரவற்றவர்கள் வாழ்வார்கள், முதியோர் இல்லங்கள் வாழும். அதனால் நம் மனதில் மற்ற யாருக்கு முதலிடம் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் விட தன்னலமற்று பணியாற்றக்கூடிய சமூக சேவர்களுக்கும் முதலிடம் கொடுத்தால்தான் இந்த தேசமும் நாமும் நிமிர்ந்து நிற்போம். இந்திய மண்ணே உனக்கு வணக்கம் வணக்கம் என்று என் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்துல எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. பாம்புக்கு நாக்கு இருக்கு, பறவைக்கு நாக்கு இருக்கு, எறும்புக்கு நாக்கு இருக்கு, கழுகுக்கு நாக்கு இருக்கு, வாத்துக்கு நாக்கு இருக்கு, யானைக்கு நாக்கு இருக்கு, நரிக்கு நாக்கு இருக்கு, சிங்கத்துக்கு நாக்கு இருக்கு, புலிக்கு நாக்கு இருக்கு, மனுஷனுக்கு நாக்கு இருக்கு. இதுல என்ன சிறப்புன்னா மற்றதால பேச முடியாது, மனுஷன் மட்டும்தான் சார் பேசுவான். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம் சார். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலக மக்களுக்கு நன்மை செய்தவர் இயேசுநாதர். அதனால் உலக மக்களுக்கு ஒரு பைபிள் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தன்னுடைய இனிமையான பேச்சால் உலக மக்களுக்கு நன்மை செய்தவர். அதனால உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு புனித குர்ஆன் கிடைத்தது. கிருஷ்ண பரமாத்மா நல்ல பேச்சு பேசி மக்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னார். அதனால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு கீதை கிடைத்தது. நன்மை செஞ்சவங்களுக்கு நல்ல கிடைச்சது. அதே மாதிரி தான் சார் ஹிட்லர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவன் பேசணும்னா அப்படியே கூட்டம் சொக்கிடும் சார். ஆனால் அவன் நாக்கில் இருந்த விஷயம் இதயத்தில் இல்லை சார். கொடுமையான குரங்கு புத்தி இருந்ததுனால தான் 3 கோடி யூதர்களை கொல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருந்ததுன்னா காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருந்த குரங்கு போல மனசும் நரம்பு இல்லாத நாக்கும் தான் சார். ஒரு ஆமை, ஒரு மீன், ஒரு தவளை 3 ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துதான். ஆமை சொல்லிச்சான் நான் 1010 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். மீன் சொல்லிச்சான் நான் 110 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். இதுங்க ரெண்டும் சேர்ந்து தவளையை பார்த்துதான் நீ எவ்வளவு நாள் வாழ்வேன்னுச்சான். அதுக்கு தவளை சொல்லிச்சான் ஒரு சின்ன பையன் கையில கல்லு கடிச்சா என் கதை கந்தலாயிடும் அப்படின்னுச்சான். இது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீனவன் வலையை வீசிருக்கான். 3 மாட்டிக்குச்சு. 3 மாட்டின உடனே ஆமையை கவுத்து போட்டு கல்ல வச்சுட்டான். மீனை எடுத்து ஊசில குத்தி தோல்ல போட்டுக்கிட்டான். தவளையை பார்த்தா ஒன்னும் உதவாது தூக்கி போட்டான். அப்பதான் தவளை பாடிச்சான் 110 கோத்தர 1010 மல்லாத்தர கல்லேத்தர தத்திக்க பொத்திக்க போத்துறேன்ச்சான். இந்த நாக்கை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டு பாருங்க. நீங்க செட்டியார் குடும்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அரிசிகார் குடும்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், வாத்தியார் குடும்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். சில ஊர்ல திண்டுகட்ட குடும்பம்னே இருக்கு. நான் ஒரு ஊருக்கு போனேன். ஒரு அருமையா பாடுற பாகவதர், ரொம்ப நல்லா பாடுவார், நிறைய கச்சேரி பண்ணுவார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க, இப்ப எதுவும் கச்சேரி இல்லையான்னு. எவனும் கச்சேரிக்கு கூப்பிடுறது இல்லை தம்பினாரு. ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு, இப்படிதான் தம்பி ஒரு கச்சேரிக்கு போனேன், இந்த பாகவதருக்கு நல்லா சோத்த போட்டிருக்கானுங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கழுத்து வரைக்கும் தின்னுருக்காரு. வாயை திறந்தா காக்கா கொத்தி பார்க்கும். ஆனா அவ்வளோத்தையும் தின்னுட்டு வாழைப்பழம் வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக கதா காலட்சேபம் பாடுற மேடையில உட்காந்துட்டு இருக்காரு. வாழைப்பழம் எதிர்க்க தொங்கி இருக்கு வெத்தலைப்பா கடையில. இவர் பாட்டு பாட வேண்டியதானே, அதை விட்டுட்டு ராகத்திலேயே கொண்டாந்தாரு. தரிகமத்தா 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 தொங்குறதத்தா 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 தொங்குறத திங்கத்தா தொங்குறத திங்கத்தா தொங்குறத திங்கத்தா 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 தொங்குறதத்தா தொங்குறதத்தா. பக்கத்துல ஒருத்தன் தின்னுட்டு இருக்கான், திங்கறதத்தா திங்கறதத்தா. அதோட பாகவதரை ஊத்தி மூடி அமிச்சிட்டானுங்க. இது நாக்கால வந்த வினை. இந்த மனசு இருக்கு பாருங்க, அது பொல்லாதது. ஒரு புருஷன் பொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க. கடவுளை பார்த்து வேணாங்க, கடவுளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது நீ செய்யினாங்க. கடவுள் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து 3 தேங்காவை எடுத்து கையில் கொடுத்தார். இந்த 3 தேங்காவை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க என்ன சொல்லி உடைக்கிறீங்களோ அது நடக்கும்னார். நேராக தேங்காவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு தேங்காவை எடுத்து புருஷங்காரன் நல்ல வீடு வேணும்னு தூக்கும் போது பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி நல்ல நகை வேணும்னு கேளு அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. மசுறு தான் வேணும்னு அடிச்சான். வீடு உடம்பு எல்லாம் மசுரா போச்சு, கரடி குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தரை பார்க்கவே முடியல. 2வது தேங்காவை எடுத்து பொண்டாட்டி சொன்னா முதல்ல இந்த முடி போட்டங்க அப்புறம் மற்றத்தை பத்தி பேக்கலான்னு 2வது தேங்காவை எடுத்து உடைச்சிட்டு இந்த முடியெல்லாம் போனோன்னு அவங்க பழைய முடியும் சேர்ந்து போயிடுச்சு.